கர்நாடக மாநிலத்தில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணை நிரம்பிய நிலையில் காவிரி ஆற்றில் திறந்து விடப்படும் பல லட்சம் டிஎம்சி தண்ணீர் வீணாக சென்று கடலில் கலக்கிறது. இந்த தண்ணீரை வறட்சி மாவட்டத்திற்கு கொண்டு சென்று விவசாயத்தில் பசுமை புரட்சி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நதி நீர்களை இணைக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டது. அதன்படி நதிநீர் இணைப்பின் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மாயனூரில் 1.5 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவிற்கு கதவணை கட்டப்பட்டது. மேலும் பருவமழை காலங்களில் காவேரியில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை காவேரி, வைகை, குண்டாறு ஆற்றில் வீணாக உபரி நீரை கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களில் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. விவசாயிகளின் கனவு திட்டமானது. இதற்கு மத்திய அரசுகள் 170 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கப்பட்டு முதல் கட்டமாக இப்பணியானது துவங்கப்பட்டது. 4.1 கிலோமீட்டருக்கு இப்பணியானது முழுவீச்சில் நடைபெற்றது. இப்பணி இப்பொழுது முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் நதிகளை இணைப்புக்கு அரசு போதிய நிதிகளை ஒதுக்கி கால்வாய் வெட்டும் பணியை விரைந்து முடிக்க விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.